மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நீட் அதில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் கெமிக்கல் கைனடிக்ஸ் 12th ஸ்டாண்டர்டில் அப்படின்னு ஒரு 3 வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து அதனுடைய கண்டினியூட்டி 4th வீடியோ வேதிவினை வேகவியலில் 4/7. நம்ம முதல் 3 வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னம்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வினை வேகம் எவ்வாறு கண்டறிவது அதை பொறுத்து பார்த்தோம். வினை வகை ஆர்டர் என்னெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை கால்குலேட் பண்ணியிருந்தோம். அடுத்தது மாலிகுலாரிட்டி மூலக்கூறு எண் எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இந்த 4/7 வாட் வி ஆர் கோயிங் டு டீல் இந்த ஒன்று மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம். முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வினைவேக சமன்பாட்டை பயன்படுத்தி நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த கொஷின் தே ஆஸ்க்டு, அது எல்லாத்தையும் நம்ம வந்து டீல் பண்ண போகிறோம். இன்டகிரேட்டர் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இதை வந்து ஏன் வந்து இன்டகிரேட் பண்ணணும், வாட் இஸ் த நீட் டு இன்டகிரேட். ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ரியாக்டன்ட் இருக்குது, ப்ராடக்டாக மாறி இருக்கு, எவ்வளவு மாறி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சதுன்னா எஸ் வி கேன் ஃபைண்ட் த ரேட் கான்ஸ்டன்ட், வினை வேகத்தை நம்ம கண்டறியலாம். ஸோ அப்போ அந்த டெரிவேஷனை பார்த்துட்டு அதில் அந்த டெரிவேஷன்லேயே சில சமயத்தில் வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த ஏரியாவையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ ப்ரீவியஸ் இயரில், ஸோ அதுக்கு நம்ம போகலாம். சமன்பாட்டினோட அவசியம் என்ன, வினைவேகம் மற்றும் வினைவேக விதி கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வினைபடு பொருள் வினை புரிய எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை கண்டறிய முயலாததால் இச்சமன்பாடு உதவுகிறது. அப்போ இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நம்ம எவ்வளவு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பை யூஸிங் த ரேட் அண்ட் ரேட் லா ஒன் குட் நாட், ரேட்டை பயன்படுத்தியும் ரேட் லாவை பயன்படுத்தியும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஹவு லாங் த ரியாக்ஷன் வில் டேக்ஸ் பிளேஸ், a specific concentration of the reactant to used up in the reaction என்பதை கண்டறிய முடியாது. ஆனால் இந்த டெரிவேஷன் போட்டு அந்த இன்டகிரேட்டர் ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம கண்டறியலாம். அதனால் இது மிக முக்கியமானது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு டீக்கு பிறகு வினைபடு பொருளின் செறிவு என்னவாக இருக்கும் என்பதை கண்டறிய இந்த ஈக்குவேஷன் வந்து உதவுது. வாட் வில் பி த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் ஆஃப்டர் டைம் டி அப்படிங்கிறது தான் இதனுடைய மிக மிக முக்கியமான பயன்பாடு. ஜெனரல் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். இது வந்து முதல் வகை வினைன்னு சொல்லிட்டோம். அதனால் ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட், ஏங்கிறது ஒன்று இருக்குது அதனோட பவர். இதுக்கு வினை வேகம் அல்லது ரேட் எழுதணும் அப்படின்னம்னா ஜென்ரலாக நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்போம், எப்பயுமே ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து குறையணும், அதனால் மைனஸ் போடணும் அப்படின்னு. மைனஸ் டி ஆஃப் ஏ பை டிடி, இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்குவோம். இப்போ வினைவேகம் ரேட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ என்று சொல்லுவோம். சீக்வல்ட்டுன்னு போகிறதால ஒரு கான்ஸ்டண்ட்டை போடுறோம், தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ, அது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்குவோம். இப்போ ஈக்குவேஷன் 2ஐயும் 1ஐயும் கம்பேர் பண்ணுறோம். திஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படிங்கிறதால அப்போ திஸ் ஈக்குவல் டு திஸ், அதாவது மைனஸ் டி ஆஃப் ஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ டேஷ். அந்த ஏ டேஷ்ங்கிறது என்ன அப்படின்னா முதல் வகை வினை அப்படிங்கிறதால நம்ம வந்து 1ன்னு வச்சுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ டி ஆஃப் ஏ பை டிடி, அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடுவோம். அப்போ இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துட்டு இந்த டிடி அப்படியே அந்த பக்கம் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஸோ பண்ணோம் அப்படின்னம்னா த ஏ வில் கம் டவுன் and the dt will go there. அப்போ மைனஸ் டி ஆஃப் ஏ பை டிடி. இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரேட் எப்போ பண்ணுறோம் அப்படின்னம்னா ஒரு வினை நடைபெறும் பொழுது 0, அதாவது தொடக்க நிலை, அது வந்து 0 டைம் 0 செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் 10 மணி நேரம் இப்படி எந்த டைம் எடுத்துக்கிறோமோ அந்த டைம் வரலையும், அதனால் அந்த டைமை டீன்னு வச்சுக்கிறோம். தட் வி வில் டிசைட், அது வந்து 1 மணி நேரமா 2 மணி நேரமாங்கிறத வி வில் டிசைட். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டகிரல் A0 to A, அதாவது தொடக்க செறிவு, திஸ் இஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், இனிஷியல் தொடக்க செறிவு, இது வந்து அட் பர்டிகுலர் டைமில் குறிப்பிட்ட நேரத்தில் பர்டிகுலர் டைம் மைனஸ் டி ஆஃப் ஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு கே இஸ் ஏ கான்ஸ்டன்ட், அதை என்ன பண்ண முடியாதுன்னா இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ 0 to 1 dt. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னம்னா மைனஸ் ln a மைனஸ் ln a0 இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டி இன்ட்டு 0ன்னு போயிடும். இது வந்து மைனஸ் ln a மைனஸ் வந்து மைனஸ் ln a மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ ப்ளஸ் ln a0 இஸ் ஈக்குவல் டு கேடி. இது எப்படி எழுதலாம் அப்படின்னம்னா ln a0 பை a, அதாவது மைனஸில் இருக்குது இது ப்ளஸில் இருக்குது. அப்போ இதை வந்து டினாமினேட்டரில் கொண்டு வரலாம், இதை நியூமினேட்டரில் அப்படியே வச்சுட்டு ln a0 பை a இஸ் ஈக்குவல் டு கேடி. இது ஈக்குவேஷன் 3. ஸோ இந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியணும். சில சமயம் lnல வச்சுக்கிட்டு we can solve the problems. ஸோ அப்போ this equation becomes helpful. ln a0 by a is equal to k. இப்போ ln a versus t, இதை ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ln a versus t வரைபடமாக வரைஞ்சோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா எதிர்க்குறு சாய்வுடன் கூடிய நேர்கோடு கிடைக்கும். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னம்னா எப்படி
எதிர்குறி சாய்வுடன் கூடிய நேர்கோடு கிடைக்கும். ஸோ பிளாட் ஆஃப் LNA வர்சஸ் T yields a straight line with நெகட்டிவ் ஸ்லோப். இதுவும் ஒரு 1 மார்க்கில் மிக முக்கியமான பாயிண்ட். நெகட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கிறது எதிர்குறி அப்படிங்கிறதும் இந்த நெகட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியமானது. இப்போ நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷன் 3 இப்படி வச்சுருக்கோம். ln a0 a by a is equal to kt அப்படின்ட்டு. ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாகரிதம் டு த பேஸ் 10க்கு மாற்றணும் அப்படின்னா we can solve the problems easily. அதனால் லாகரிதம் டு த பேஸ் 10க்கு மாற்றுறோம். அப்போ 3 வந்து லாக் டு த பேஸ் அது அடிமனமாக கொண்டு மடக்கைக்கு மாட்டணும் அப்படின்னம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 2.303 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ k is equal to 2.303 by t into log to the base 10 a0 by a. ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. a0ங்கிறது என்ன அப்படின்னம்னா தொடக்க செறிவு, வினைபடு பொருள் இருக்கு இல்லையா, அதனுடைய தொடக்க செறிவு. ஏங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மீதி, அதாவது அன்ரியாக்டட் ஏன் இருக்கும் இல்லையா, அதனுடையது. இதை எப்படியும் எழுதலாம். இந்த இதுக்கு மேலே a0ங்கிறத ஸ்மால் ஏன்னு வச்சுக்கிறேன், ஏங்கிறத a மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏங்கிறது தொடக்க செறிவு, எக்ஸுங்கிறது எவ்வளவு பொருள் விளைபொருளாக மாறி இருக்கு, விளைபொருளாக மாறி இருக்கு, ப்ராடக்டாக எவ்வளோ மாறி இருக்கு அப்படிங்கிறது. அப்போ ஏங்கிறது வினைபடு பொருளின் தொடக்க செறிவுன்னு சொல்லலாம். இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இனிஷியலி. ஏ மைனஸ் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்தில் வினைபடு பொருளின் செறிவு. அட் பர்டிகுலர் டைம் வாட் இஸ் த ரிமைனிங் ரியாக்டன்ட். ரிமைனிங் ரியாக்டன்ட் ரிமைனிங் ரியாக்டன்ட் அதுதான் மிக முக்கியமானது. எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுடலாம். அப்போ இந்த 3 ஃபார்முலாவும் ஒரே வகை தான், ஆனால் வெவ்வேறு இதில் எக்ஸாம்பிளாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இந்த 3 ஃபார்முலாவே மிக மிக முக்கியமானது. மறுபடியும் சொல்லி பார்க்கலாம். k is equal to 2.303 by t into logarithm to the base 10 of a0 by a. k is equal to 2.303 by t into logarithm to the base 10 a by a minus x. k is equal to 2.303 by t into log 10. வினைபடு பொருளின் தொடக்க செறிவு இனிஷியலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். குறிப்பிட்ட நேரத்தில் வினைபடு பொருளின் செறிவு, அதாவது இந்த a minus x is nothing but இது அப்படிங்கிறது தான், அதான் ரிமைனிங் ரியாக்டன்ட். சரி, ஸோ இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிருந்ததுன்னா we can solve the problems. இது 3 நல்லா மனப்பாடம் பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது சில சமயம் கொஷின்ஸ் இப்படி கேட்குறாங்க, among the following which is the first order reaction அல்லது which among the following is not a first order reaction அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன எக்ஸாம்பிள்லாம் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்களோ அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. முதல் வகை வினைக்கான எடுத்துக்காட்டுகள். எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். N2O5 டீகம்போஸ் ஆச்சுன்னா we will get NO2 and oxygen. SO2Cl2 sulfurous chloride decompose ஆச்சுன்னா we will get a sulfur dioxide and Cl2. Hydrogen peroxide decomposition also a first order reaction. H2O2 aqueous gives a H2O plus of O2. Cyclopropane, it is converted into propene, that is also a first order reaction. So these are all some of the examples. In addition to that you must know all decay reactions, that means radioactive reactions, அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சிருக்கணும். எல்லா ரேடியோஆக்டிவ் ரியாக்ஷனுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். எஸ், இப்போ தியரி இந்த சாப்டர் பொறுத்தவரையும் தியரி இஸ் ஓவர். நவ் வி ஹவ் டு கான்சன்ட்ரேட் வாட் ஆர் த கொஷின்ஸ் விச் ஆர் ஆஸ்க் இன் த ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன். ப்ராப்ளம்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ AIPMT 2003 கேட்டிருக்காங்க பாருங்க. A gives B என்ற முதல் வகை வினை ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் 1 மணி நேரத்தில் 0.8 மோல் ஏ என்னவா மாறி இருக்குன்னா 0.6 மாறி இருக்கு. 0.8 becomes 0.6. அப்போ இனிஷியல் கொடுத்துருக்காங்க 0.8, 0.6 மாறி இருக்கு. அப்போ A minus X is given, X is nothing but 0.6. 0.6 மோல் B ஐ தருகிறது எனில் 0.9 மோல் A 0.675 மோல் B ஆக மாற எவ்வளவு நேரம் தேவைப்படும்? அது A B ரெண்டுமே கம்பேர் பண்ணுறாங்க. ஏங்கிறது ஒன்று கொடுத்துட்டாங்க, அப்புறம் B அதையும் கம்பேர் பண்ணி ரெண்டை கம்பேர் பண்ணணும். இப்போ அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் என்ன, நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் தெரியும், இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்க ஈக்குவேஷனில் k is equal to 2.303 by t into log of a by a minus x. அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா k is equal to this அப்படின்னு ஏவுக்கும், k is equal to this அப்படின்னு பிக்கும் we can compare. ஸோ அப்படி கம்பேர் பண்ணோம்னா கேவையும் எடுத்துகிட்டு ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். தட் வே we have to approach the problem. அதே போல் தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஸோ முதல் வந்து ஈக்குவேஷன் 1 ஒரு மாதிரி, ஈக்குவேஷன் 2 ரெண்டுக்கும் there is no difference. ரெண்டு கேஸ் இருக்கிறதால I have written as 2 times. இப்போ ஈக்குவேஷன் 1 is equal to ஈக்குவேஷன் 2 அப்படிங்கும்போது this k will be cancelled, the remaining this equal to this அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா we have to substitute the values with respect to a this and with respect to b this. கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க செறிவு கொடுத்துருப்பாங்க. ஏவோட தொடக்க செறிவு வந்து 0.8லேருந்து எக்ஸ் வந்து 0.8 மைனஸ் 0.6 மாறி இருக்குது அப்படின்னு டேட்டா கொடுத்துருக்காங்க.
It is available 0.8 to 0.6. அதே போல் பிக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா they given the data as 0.9லேருந்து 0.675. 0.9, 0.675, that is x. This is a, this is a, this is a, this is a, this is x, a minus x, a minus x. So இப்போ இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா this become 0.2. இதை சப்ட்ராக்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா it become 0.225. So அப்போ 2.303 by 1 log 0.8 by 0.2 is equal to 2.303 by t into log of 0.9 by 0.225. இப்போ ரெண்டு பக்கத்துலையும் என்ன இருக்குன்னா 2.303 காமனாக இருக்குது, அதை என்ன பண்ணிக்கலாம், we can cancel. ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா we will get as log 4. இதையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா we will get as log 4. அப்போ இங்கே மீது என்ன இருக்குது அப்படின்னம்னா இங்கே log 4 மட்டும் இருக்குது, இங்கே 1 by t log 4னு இருக்குது. log 4 அப்போ t is equal to இந்த எடுத்துக்கிட்டு cross multiply, you take it, bring it this side. அப்போ t is equal to log 4 by log 4 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ t is equal to 1. ஸோ அப்போ 0.9 இனிஷியலாக இருந்த b அது 0.675 அதுவாக மாறுவதற்கு எவ்வளவு காலம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இட் இஸ் டேக்கன் ஆஸ் 1 hour. 1 hour எங்கே இருக்குன்னு பாருங்கள், திஸ் இஸ் 1 hour. அடுத்தது 2004 எய்ம்ஸில் கேட்டிருக்காங்க, என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, N2O5 டீகம்போஸ் ஆகி 2NO2 கேஸ் ப்ளஸ் ஆஃப் O2 என்ற வினையின் வினைவேக மாறிலி K கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் நத்திங் பட் K. கீழ்கண்ட வினைகளின் நேரத்தால் N2O5 மாற்றமடைதலை கீழ்கண்ட எந்த சமன்பாடு விளக்குகிறது? N2O5 நாட் இனிஷியல், N2O5 அட் டைம் t, இது வந்து தொடக்கம், இது வந்து குறிப்பிட்ட நேரம் என்பன முறையே N2O5 செறிவு ஆரம்பத்தில் மற்றும் N2O5 செறிவு t நேரத்தில் என குறிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் அதே போல் ரேட் கான்ஸ்டன்ட் K ஃபார் த ரியாக்ஷன் N2O5 gives decomposition. The rate constant is 2.3 into 10 power minus 2 per second, which equation given below describes the change of N2O5 with the time. N2O5 O initial and N2O5 time t corresponds to concentration of N2O5 initially and the time t is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளது நம்ம வந்து lnல இருக்கா அல்லது logல இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ சொல்யூஷன் இதுக்கு திஸ் இஸ் த ஈக்குவேஷன். நம்ம ஏற்கனவே அங்கே டெரிவேஷன் போடும்போதே சொன்னேன், இந்த ln a0 by a is equal to kt, அதை ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா based on this we have to solve the problem அப்படின்ட்டு. ஸோ இப்போ ln இருக்கு, ஸோ a0 is nothing but initial concentration, N2O5 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், அதான் N2O5O. ஸோ ஏங்கிறது அட் பர்டிகுலர் டைமில் இது மீதி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால் N2O5 at t is equal to kt. ஸோ அப்போ இது போல் ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்க நாளில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னம்னா இட் இஸ் அவைலபிள் இன் த ஃபோர்த் ஒன், ln N2O5O divided by N2O5T is equal to kt. So fourth one, so answer is fourth one for the problem. ஸோ அதனால் இந்த சாப்டரில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் இந்த 4 ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த 4 ஃபார்முலாவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா we can solve the problems easily. Let us go to next question. CBSE PMTல 2007 they asked, ஒரு முதல் வகை வினை 60% நிறைவடைய 60 நிமிஷம், 60%க்கு 60, அப்போ 50% நிறைவடைய எவ்வளவு நேரம் ஆகும்? இதான் அப்போ 60%க்கு 60 நிமிஷம், அப்போ 50%னா 50 நிமிஷம் அப்படின்னு நினைப்பேன். அது போல் வரக்கூடாது. நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை தான் எடுக்கணும். நீ சாம 1% 1 அப்படின்லாம் நம்ம எடுக்கக்கூடாது, தவறு. ஸோ we have to solve the problem. 60% the reaction was completed in 60 minutes, 50% what the time it takes. உனக்கு சில டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க, log 4க்கு என்ன வேல்யூ, log 5க்கு என்ன வேல்யூ, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. You can use this for solving the problems. So case 1, case 2, இது case 1ன்னு வச்சுக்கலாம், இதை case 2ன்னு வச்சுக்கலாம். This with respect to 60%, இதை வந்து 60% அப்படி வச்சுக்குவோம். This with respect to 50%. Yes. ஏற்கனவே நம்ம k is equal to 2.303 by t into log of a by a minus x அப்படின்னு அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம ரெண்டு கேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு கேவை எடுத்துகிட்டு we are comparing. அப்போ 2.303 by t into log of a by a minus x, similarly here too, right? இப்போ அந்த டேட்டாவெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்கே வந்து ஏங்கிறது ரெண்டு கேஸ்லையுமே 100 தான், ஏன்னா பர்சன்டேஜ்னு கொடுத்தாச்சு, அதனால் ரெண்டுலேயுமே 100 தான். இங்கே 60%ன்னு கொடுத்துருக்காங்க, தட் மீன்ஸ் x is 60. இங்கே 50%ன்னு கொடுத்துருக்காங்க, தட் மீன்ஸ் x is 50. அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2.303 by t இன்ட்டு டைம் கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் 60,
log 100 by 100 minus 60. இங்கே பார்த்தீங்கன்னா டைம் கேட்டிருக்காங்க, அதனால் தெரியாது. 2.303 by t into log of 100 by 100 minus 50. இந்த 100 minus 50 போட்டோம் அப்படின்னம்னா we will get this 50. ரைட். இப்போ ரெண்டு பக்கத்துலேயே 2.303 இருக்குது, அதனால் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அதை என் பெருக்கிக்கிட்டு டிவைட் பண்ணிக்கிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா 1/60 is equal to log 100 by 40. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1/t into log of 100 by 50. ஸோ 100 by 40 we can write it as 5/2 அப்படின்னு எழுதலாம். இதையும் அடிச்சிடலாம். ஸோ அப்படின்னா 5/2 5 ரெண்டால் வகுத்தோம் அப்படின்னா 5/2 1/60 log 5/2. நம்ம வந்து டிவைட் பண்ணி 2.5 கூட வச்சுக்கலாம். இருந்தாலும் 5/2ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா log 5ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், log 2ஓட வேல்யூ தெரியும். log 2.5ன்னு வச்சோம்னா வேல்யூ இஸ் நாட் அவைலபிள். அதனால் we have to keep it as log 5/2 அப்படின்னு வச்சுக்கிறது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 2.5ன்னு வச்சுக்க வேணாம். 1/t log 2. இங்கே 1/60 log 5/2 எப்படி எழுதலாம், a by bன்னு இருந்ததுன்னா log a minus log bன்னு எழுதுவோம் இல்லையா, அதே போலவே. ஸோ log 5 minus log 2 is equal to 1/t log 2. We know the value log 5. Log 5 is 0.69. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு. log 2 ஓட வேல்யூ ஆல்சோ given 0.301. சப்ஸ்டியூட். Here also log 2. Substitute the 0.301. சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ 1/60 இதை ரெண்டையும் செப்பரேட் பண்ண அப்படின்னா 0.389. இங்கே 0.301 by t. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இது இங்கே கீழே கொண்டு வந்துடு. அப்போ t is equal to என்ன வரும், 60 into 0.301 வந்துருச்சா, 0.389 கீழே கொண்டு வந்துடு. இதை போட்டு சிம்ப்ளை பண்ணு. இப்போ நம்ம பார்க்கலாம், இங்கேயும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 0.3, இங்கே 0.4 அப்படிங்கிறது போல் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 46 அந்த ரேஞ்சில் வர மாதிரி தான் இருக்கும். இல்லாட்டா கேன்சல் பண்ணோம்னா இதையும் அப்படியே 0.3ன்னு வச்சுட்டு கேன்சல் பண்ணாலே 60 விட நம்மளுக்கு கம்மியாக தான் வரணும். ஏன்னா இங்கே வேல்யூ என்ன இருக்குது, நியூமரேட்டரை விட டினாமினேட்டரில் கூட இருக்குது. ஸோ அப்போ 60க்கு கம்மியாக தான் வரணும் வேல்யூ. ஸோ கரெக்டாக சிம்ப்ளை பண்ணோம்னா we will get it as 46.4 minutes. பட் ஆன்சர் இருக்கா பாருங்க, 46.4 எக்ஸாக்டாக இல்லை, அதுக்கு க்ளோசர் வேல்யூ எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். 46க்கு எது க்ளோசர், this is very very closer than the remaining 3. ஸோ அதனால் let us take it as the answer as 45 minutes. ஸோ ஃபஸ்ட் ஆன்சருங்கிறது கரெக்ட். இல்லாட்டி சிம்பிளாக ஒரு லாஜிக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் இவ்வளோ போடாமலும். ஸோ 100 சிதைவடையத்துக்கு 60% ஆகுது. இந்த 100 50%க்கு எவ்வளோ நேரம் ஆகும், இந்த 60 மினிட்டை விட கம்மியாக இருக்கணும். 60 மினிட்டை விட கம்மியாக இருக்கணும்னா எதெல்லாம், கண்டிப்பாக this will not be the answer because 60 40 இருக்குது 50 இருக்குது. இந்த க்ளோசர் வேல்யூ அப்புறம் இங்கே 45 வேலை இருக்குது. இந்த 3 வேல்யூமே கிட்டத்தட்ட க்ளோஸராக இருக்கிறதால தான் நம்ம இவ்வளோ மெத்தடில் போட்டிருக்கோம். ஒரு நல்ல கேப்பு கொடுத்துருந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு 70, இந்த இடத்துல ஒரு 20 இப்படியெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னம்னா நம்ம சிம்பிளாக இந்த மெத்தடை வச்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணியிருக்கலாம். ஆனால் வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸராக இருந்ததால் நம்ம இது போல தான் அப்ளை பண்ணி ஆகணும், வேறு ஒன்றும் ஆல்டர்னேட்டிவ் இல்லை. லெட் அஸ் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். எய்ம்ஸ் 2009 என்ன கேட்டிருக்காங்க, A gives B plus C plus D, அதாவது ரியாக்டன்ட் 1 இருக்குது ஆனால் ப்ராடக்ட் 3 இருக்குது என்ற ஒருபடித்தான வினை. எல்லாமே என்னது ஒருபடித்தான வினை, கேஸு 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 கேஸு, தட் இஸ் த மீனிங். ஆரம்ப அழுத்தம் P0, இதனோட அழுத்தம் வந்து P0ன்னு வச்சுக்க அப்படிங்கிறாங்க. T நேரத்திற்கு பிறகு அழுத்தம் P0, இது வந்து T, அதாவது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அழுத்தம். let us take it as P0, the pressure as P0, initial pressure P, and after it was found that P. Expression for the rate constant K in terms of P0, P and T will be what? P வினைவேக மாறிலி K ஆனது மற்றும் T ஐ பொறுத்து என்னன்னு டிரைவ் பண்ணி how you will bring, இதுதான் கொஸ்டின். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துக்கிட்ட A by A minus X போடுறோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் மாற்றங்கள் இருக்கான்னு பாரு, மற்ற இடமெல்லாம் அப்படியே இருக்கும். மற்ற இடமெல்லாம் அப்படியே. இந்த A by A minus X என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதை how to do அப்படிங்கிறத பார்ப்போம். இனிஷியலாக A gives B plus C plus D, ரைட். இனிஷியலாக வந்து A இருக்குது, இது 3மே கிடையாது, அதனால் 0 0 0. அட் a டைம் Tல this sum amount of A is converted into BCD, அந்த sum amount let us assume as X. அப்போ இது என்னாகும், A minus X, இது X, இது X, இது X. ஏன், எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட்டும் சேம். அதனால் if B is X, C also X, D also
எக்ஸ். ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க ஏவோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்கன்னா P0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A is equal to P0, அதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்குவோம். அட் டைம் டீயில் டோட்டல் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம ஆட் பண்ணணும் எல்லாத்தையும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். A minus x, 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 x எல்லாத்தையும் ஆட் பண்ணு. ஸோ this x will get cancelled. The remaining is A plus 2x. அப்போ இந்த A plus 2x எதுக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா Pக்கு சமம்னு கொடுத்துருக்காங்க. அதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்குவோம். இப்போ P0 இஸ் இது சப்ஸ்டியூட் A is equal to P0 அப்படின்னு எங்கே வச்சுருக்கோம்? ஈக்குவேஷன் 1ல் வச்சுருக்கோம். அதை சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. இப்போ ஏங்கிற இடத்துல என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? P0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஏங்கிற இடத்துல P0 சப்ஸ்டியூட்டட் ப்ளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு P. அப்போ இந்த 2x இங்கேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த P0 அப்படியே எந்த கொண்டு போங்க? கொண்டு போனால் என்ன ஆகும்? 2x இஸ் ஈக்குவல் டு P மைனஸ் P0. இந்த ரெண்டு அப்படியே இங்கே கீழே கொண்டு வாங்க. எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த எக்ஸை வச்சுக்கிட்டு ரெண்டு அப்படியே கீழே கொண்டு வா. P மைனஸ் P0 பை 2. ஸோ நவ் யூ நோ A என்னன்னு தெரியும், எக்ஸும் என்னன்னு தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா? K is equal to இந்த இங்கே இருக்கு. K is equal to 2.303 by T into log of A by A minus X. We know now A. A தெரியும். இந்த அந்த A தான் இந்த ஏவும் இங்கேயும். அப்போ P0 தான். ஸோ எக்ஸோட வேல்யூ P0 மைனஸ் P0. P மைனஸ் P0 by 2. P மைனஸ் P0 by 2. சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 2.303 by T into log P0. ஏவுக்கு பதிலாக P0. இந்த ஏவுக்கு பதிலாக P0 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ P மைனஸ் P0 by 2. சப்ஸ்டியூட் பண்ணிட்டேயா? சிம்பிளை பண்ணலாமா? அப்போ 2.303 by T into log of. ஸோ இங்கே எடுத்தோம் அப்படின்னம்னா P0 2 மேலே போயிடும். அப்போ இங்கே LCM எடுத்து சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா திஸ் பிகம் மைனஸ் 2P, இங்கே 2P0. அப்போ இந்த P0 மைனஸ் 2P ப்ளஸ் 2P0 இந்த ரெண்டு வந்து மேலே போயிடும். அப்போ மேலே போயிடுச்சுன்னா 2PO. அப்போ 2.303 by T into log 2P0 by P0 மைனஸ் 2P ப்ளஸ் 2P0. இதையும் ஒரு வாட்டி கழிக்கலாமா? சப்ட்ராக்ட் பண்ணலாமா? எஸ். இங்கே ஒரு வாட்டி இருக்குது. அங்கே 2P0, இங்கே P0 மைனஸ் 2P. இது என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். நாட் சப்ட்ராக்ட். திஸ் இஸ் மைனஸ், these two are plus terms. 2.303 by T into log of 2P0 by P0 plus 2P0 nothing but 3P0 minus 2P. ஸோ இதுதான் சரியான விடை. K is equal to 2.303 by T into log 2P0 by 3PO minus 2P. அப்போ ஏங்கிற இடத்துல 2P0ன்னு இருக்கணும், A மைனஸ் எக்ஸுங்கிற இடத்துல 3P0 மைனஸ் 2P அப்படின்னு இருக்கணும். ஸோ அதுபோல் எந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 4th ஒனில் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் ஆன்சர் இஸ் 4th one. Let us go to next sum. எய்ம்ஸில் 2018 ஆஃப்டர்நூனில் கேட்டிருக்காங்க. ஒரு முதல் வகை வினையானது முடிவடைய 60 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது எனில் T ஆஃப் எவ்வளவு? இந்த கொஷின் வேறு ஒன்றும் கிடையாது. முன்னாடி கொஷினுக்கு முன்னாடி பார்த்தா அதே அப்ரோச் தான். 80%க்கு எவ்வளோ நேரம்? ஃபார் 80% அண்ட் 50%. ஈக்குவேஷன் 1 is equal to 2. 1/60 log 100 by ஏங்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே 100, எல்லா இடத்துலையுமே 100. 80%க்கு கேஸ் 1க்கு அப்போ எக்ஸுங்கிறது இங்கே 80%. இங்கே கேஸ் 2 இங்கே எக்ஸுங்கிறது 50%. சிம்பிளை பண்ண வேண்டியது தான். 1/60 இங்கே ரெண்டு இடத்துலையுமே 2.303 இருக்கும். அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். 1/60 log 100 by 100 minus 80 nothing but 20. இங்கே 1/T log 100 by 100 minus 50 is nothing but 50. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னம்னா log 5ன்னு வச்சுக்கலாம். 10/2 nothing but log 5. 1/60 log 5 is equal to 1/T log 2. log 5ஓட வேல்யூ is 0.6980. அதுக்கு பதிலாக இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். log 2 we know 0.301. log 2க்கு பதிலாக இந்த வேல்யூவை 0.301 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Now you cross multiply, bring the T here and take the 60 here and bring down the 0.6989 down. அப்போ 60 into 0.3010 divided by 0.6989. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா we will get it as nearly this and this nearly we can approximately I am saying it is 2. அப்போ 30/2 nothing but 60/2 nothing but 30. 30 விட கம்மியாக இருக்கணும். அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 30 விட கம்மியாக 30 இது ரொம்ப கம்மியாக இருக்குது. திஸ் வில் நாட் பி த ஆன்சர். 30 will not be the answer.
இது ரொம்ப கம்மியாக இருக்குது. தட் வில் நாட் பி த ஆன்சர். ஸோ தேர்ட் ஆப்ஷன் 25.72 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டாக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 25.84 we will get. அங்கே அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் 2 இது கால்போம்னா இது போல் நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் வகை வாயு நிலைமை வினைக்கு A gives 2B plus C. ஏயின் ஆரம்ப அழுத்தம் P0. இதனுடைய ஆரம்ப அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் P0 எனவும் T நேரத்தில் மொத்த அழுத்தம் PT எனவும் கொண்டால் தொகைப்படுத்தப்பட்ட வினைவேக சமன்பாடு. ஃபார் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் A gives 2B plus C. P0 be the initial pressure with respect to A and PT the total pressure. Then the integrated rate equation is what they are asking. இப்போ போன சம்முக்கு முன்னாடி சம் நம்ம எப்படி சால்வ் பண்ணமோ அதே போல தான் this also we have to approach. ஈக்குவேஷன் எழுதிக்குவோம். A gives 2B plus C எல்லாமே கேஸ். ஸோ இனிஷியலாக இது மட்டும்தான் இருக்கும், இது ரெண்டும் இருக்காது. அதனால் 0 0. இதனோட ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க P0ன்னு வச்சுக்கங்கிறேன். அதனால் we have taken as P0. At a time t, some amount of A is converted into B and C and the some amount we have taken as P. அப்போ P0 minus P, இங்கே 2 times இருக்கிறதால 2P, இங்கே 1 time இருக்கிறதால P. அப்போ இதெல்லாத்தையும் கூட்டுங்க, that is equal to PT. அப்போ PT is equal to P0 minus P plus 2P plus P. ஸோ பண்ணோம் அப்படின்னம்னா PP will get cancel, இது கேன்சல் ஆகிக்கும். அப்போ P0 minus 2P, that is PT. அப்போ PT minus P0, இந்த P0 அப்படியே இருந்தால் கொண்டு வாங்க. PT minus P0 is equal to எதுக்கு சமம்? 2Pக்கு சமம். P எதுக்கு சமம்? இந்த 2 அப்படிங்க கீழே கொண்டுட்டோம் அப்படின்னா P is equal to PT minus P0 by 2. Okay. So this is nothing but P. We know K is equal to 2.303 by T into log of P0 by P0 minus A, P. அதாவது இது வந்து A, இது A minus X அப்படிங்கிறது போல தான், வேறு ஒன்றும் கிடையாது. So we know P0, P is also available. இந்த Pக்கு பதிலாக இந்த வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போ 2.303 by T into log P0 by P0 minus PT minus P0 by 2 போட்டு இதை LCM எடுக்கிறோம். LCM எடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா this 2 will go up. எடுத்தோம் அப்படின்னா 2.303 by T into log 2P0 by 2P0 minus PT plus P0. ஸோ இதை நம்ம P0 P0 என்ன பண்ணிக்கலாம், கூட்டலாம். ஏன்னா சேம் டேர்ம்ஸ் 2.303 by T into log of 2P0 by 3P0 minus PT. இப்போ K is equal to 2.303 by T into log of 2P0 by 3P0 minus PT. ஸோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். செகண்ட் இதெல்லாம் அவைலபிள். த ரிமைனிங் எல்லாம் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை, தட் வில் நாட் பி த ஆன்சர். இங்கேயும் 2 இல்லை, தட் வில் நாட் பி த ஆன்சர். இங்கேயும் 2 இல்லை, தட் வில் நாட் பி த ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. அடுத்த எய்ம்ஸ் 2019 they asked. ஒரு முதல் வகை வினைக்கு log A minus Xக்கும் நேர் விகிதத்திற்கான வரைபடம் ஒரு நேர்கோடு ஆகும். அதன் எதிர்குறி மதிப்புடைய சாய்வு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எ பிளாட் ஆஃப் log A minus X against T. இதுக்கும் டைமுக்கும் we have to draw a graph. ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப் அது கொடுத்துருக்கோம். அந்த நெகட்டிவ் ஸ்லோப்பு கீழே இருக்க இந்த 4 ஆப்ஷனில் எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனை அதை நம்ம y is equal to mx plus c அப்படிங்கிற ஃபார்முலா போல் நம்ம கொண்டு வந்து கம்பேர் பண்ணணும் இதை. ஸோ தட் வே we have to approach this problem. We know k is equal to 2/390 by into log of a by a minus x. இந்த t எந்த கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டா kt by 2, இந்த 2.303 அப்படி எந்த கொண்டு வாங்க, kt by 2.303 is equal to log a by a minus x. log a minus x is equal to, இது இந்த பக்கம் கொண்டு வாங்க, மைனஸ் kt 2.303 இந்த பக்கம் வந்துடும். அப்போ மைனஸ் kt 2.303 ப்ளஸ் log a. இது எப்படி இருக்குது, mx plus c ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ இது எதுக்கு சமம் அப்படின்னம்னா இந்த மைனஸ் k 2.303க்கு ஈக்குவல். ஏன்னா we are drawing the graph with respect to time, அதனால் அதை எடுத்துடணும். அப்போ மீது என்ன இருக்குன்னா மைனஸ் k by 2.303 இருக்குது. அதனால் t வர்சஸ் log 1 by a minus x, tக்கும் இந்த log a minus xக்கும் வரைஞ்சோம் அப்படின்னம்னா அது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னம்னா மைனஸ் k by 2.303க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ திஸ் வே we have to approach the problem. ஸோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம்.
minus k divided by 2.303. Yes, first optionல இருக்கு. Next question. எய்ம்ஸ் 2019 ஃபோன் ஒன்றில் கேட்டிருக்காங்க. ஒரு முதல் வகை வினை 2/3 பகுதி நிறைவடையாகும் காலத்தை கணக்கிடு அப்படின்னு கொடுத்துட்டு ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க 4.3 into 10 power minus 4. Find out time period for the first order reaction 2/3 is completed. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 2/3 போச்சுன்னா ரிமைனிங் இஸ் 1/3 we have. அதுதான் நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணோம். இதை வேல்யூ ஆஃப் த ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. கேவோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. வெரி சிம்பிள். நம்மளுக்கு ஒன்ஸ் அகேன் we have to recalculate. இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு தேவை. k is equal to 2.303/t into log of a by a minus x. இனிஷியலாக இது 1, இதுவும் 1, 2/3 is over, that is x. அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். கேவோட வேல்யூ அவைலபிள் in the problem. They given us 4.3 into 10 power minus 4 is equal to 2.303/t into this we have to find out log 1 by 1 minus 2/3. ஸோ இதை எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணோம் அப்படின்னம்னா 2.303 by இந்த t எங்கே கொண்டு போயிட்டு கான்ஸ்டன்ட் எங்கே கொண்டு வந்துடலாம் 2.303 by 4.3 into 10 power minus 4 into log 3. 3/1 is nothing but log 3. Log 3 ஓட வேல்யூ we know 0.4771. அப்போ 2.303 by 4.3 into 10 power minus log 3. Log 3 ஓட வேல்யூ we have to substitute it as 0.4771 போட்டு சிம்பிளை பண்ணோம் அப்படின்னம்னா we will get it as 0.2555 into 10 power 4 அப்படின்னு வருது. இந்த 10 power minus 4 going up 10 power 4 ஆயிரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 2.5 into 10 power 3 seconds அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இட் இஸ் அவைலபிள் இன் த 4th ஆப்ஷன். ஸோ அதனால தான் இந்த இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த ஃபார்முலா நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹியர் வாட் வி ஆர் சப்ஸ்டியூட்டிங் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஹியர் ரிமைனிங் ரியாக்டன்ட் அட் பர்டிகுலர் டைம். அதுதான் எப்பயுமே. லெட் அஸ் கோ டு நெக்ஸ்ட். நீட் 2020 முதல் வகை வினையின் வினைவேக மாறிலி போன சம் போலவே தான் வினைவேக மாறிலி கொடுத்துட்டாங்க. ஒரு வினைபடு பொருள் 2 கிராமிலிருந்து 0.2 கிராம் 2 கிராம் இனிஷியலாக இருந்துச்சு. அது 0.2 கிராமாக குறைய எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The rate constant of the first order reaction is 4.606 in 10 power minus 3 per second. Time required to reduce 2 gram to 0.2 gram. What is the time? Once again we have to recall the integrated rate equation only. K is equal to 2.303/t into log of a by a minus x. Initial is 2 கொடுத்தாச்சு. இங்கேயும் அதே 2 தான் ஏவுக்கு பதிலாக. ரிமைனிங் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சம்மில் 0.2 தான் மீதி இருக்குது. அப்போ எவ்வளோ இருக்குது 0.2னா 1.8 மாறி போச்சு. அப்போ எக்ஸுங்கிறது 1.8 அவ்வளோதான். அதெல்லாம் வெறுமனே மேக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான் சிம்பிளிஃபிகேஷன். அப்போ டி எங்கே கொண்டு வந்துடுவோம், ரேட் கான்ஸ்டன்ட் எங்கே கொண்டு வந்துடுவோம். அப்போ 2.303 by 4.606 into 10 power minus 3 log 2/0.2. 2/0.2 is nothing but log 10 சொல்லலாமா? எஸ். 2.303 by 4.606 into 10 power minus 3 log 10 we know 1. log 10 is equal to 1 we know. அப்போ 2.303 by 4.606 into 10 power minus 3 இதையும் அடிக்கலாம். அடித்தோம் அப்படின்னா it will come for nearly exactly 2 times. அப்போ 2 into 10 power minus 3 10 power minus 3 going up அப்படின்னா 1000 ஆயிரும். 1000 by 2 nothing but 500. So 500 is the 500 second is the answer for the problem. Where it is available 500 seconds 100 200 500. So third one is the answer for the problem. அடுத்தது சிபிஎஸ்சி 2016 பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. டங்ஸ்டன் முன்னிலையில் குறைந்த அழுத்த நிலையில் பாஸ்பீன் சிதைவரைதல் முதல் வகை வினை, இதற்கான சரியான காரணம் என்ன அப்படிங்கிறாங்க. பாஸ்பீன் ஆன் டீகம்போசிஷன் 2pH3 ஆன் டீகம்போசிஷன் 1 கேன் கேட். அது ஆக்சுவலாக நம்ம வந்து 4 எடுத்தோம்னா தான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும். அதனால் P4 ப்ளஸ் H2 மொத்தம் 12 ஹைட்ரஜன் இருக்குது. அதனால் 6H2 தட் வே வி ஹேவ் டு பேலன்ஸ். அதன் வேகம் புறப்பரப்பில் இருக்க நேர் விகிதத்தில் உடையது. ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த சர்ஃபேஸ் கவரேஜ். அதன் வேகம் புறப்பரப்பில் இருக்க எதிர் விகிதத்தில் உடையது. ரேட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த சர்ஃபேஸ் கவரேஜ். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எதிர் விகிதம் ரெண்டும் ஒரே இதுதான். நேர் விகிதம் எதிர் விகிதம் மட்டும் சொல்கிறாங்க. புறப்பரப்பை சார்ந்தது அல்ல. ஸோ இண்டிபெண்டன்ட் ஆஃப் சர்ஃபேஸ் கவரேஜ் ஏரியா. சர்ஃபேஸ் கவரேஜ் ஏரியாவே கிடையாதுப்பா அப்படின்ட்டாங்க.
சிதைவிடுதல் வேகம் மிக மிக குறைவு. The rate of decomposition is very low அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நாலில் which is the correct? Rate is directly proportional to surface coverage. அதுதான் முக்கியமானது. ஸோ அதுதான் கரெக்டானது. அப்போ 4pH3 gives tungsten in presence of low pressure P4 plus gas 6H2. வினை வேகம் rate is directly proportional in partial pressure of phosphine. So அப்போ rate is directly proportional to surface coverage. So answer is first one. So surface coverageங்கிறது directly proportional. First option is the correct answer for. அடுத்து 2018 சிபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஒரு முதல் வகை வினைக்கும் இரண்டாம் வகை வினைக்கும் இடையே உள்ள சரியான வேறுபாடு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் ரெண்டுக்கும் உள்ள சரியான வேறுபாடுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. they given us 4 options. முதல் வகை வினையின் வினைவேகம் வினைவிட பொருளின் செறிவை பொறுத்து அமையாது. இரண்டாம் வகை பொருட்களின் செறிவை பொறுத்து அமையும். இங்கேயும் அதே போல் the rate of the first order does not depend on reaction concentration. Second order depend on concentration, does not depend on reactant concentration. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க. முதல் வகை வினையின் வினைவேகம் வினைவிட பொருளின் செறிவை பொறுத்து அமைகிறது. இரண்டாவதும் வினைவேகம் வினைவிட பொருளின் செறிவை பொறுத்து அமையாது. இங்கே அமைகிறது, இங்கே அமையாது. செகண்ட் இது இங்கே the rate of the first order reaction does not depend. First order does not depend on the concentration of the rate of the second order does not depend on the concentration. 3 முதல் வகை வினையில் வினை வேகத்தினை வினைவேக மாற்றி மூலம் மாற்றலாம். இரண்டாம் வகை வினையின் வினை வேகத்தினை வினைவேக மாற்றி மூலம் மாற்ற முடியாது. அதாவது by using the rate இது catalyst வினைவேக வினை வினைவேகத்திற்கான வினைவேக மாற்றி. ஸோ எந்த இது போட்டோம்னாலும் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம மாற்றலாம். The first order reaction can be catalyzed. Second order reaction cannot be catalyzed அப்படின்னு சொல்கிறாங்க. Not like that. We can change it for all. முதல் வகை வினையின் அரை ஆயுட்காலம் ஏ0ஐ பொறுத்து அமையாது. இரண்டாம் வகை வினையின் அரை ஆயுட்காலம் ஏ0ஐ பொறுத்து அமையும். The half-life of a first order reaction does not depend on A0. ஆமாம். The half-life of the second order reaction does not depend on A0. அப்போ ரெண்டுமே அமையும் அமையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டானது அப்படின்னா ஃபார் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டி ஆஃப் இஸ் 0.693/K. இதில் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் A0. ஃபார் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 1/K A0. ஸோ அதனால் ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஒன். த ரிமைனிங் ஃபர்ஸ்ட் 3 ஆர் ஓகே. த ஃபோர்த் ஒன் இஸ் கரெக்ட். இங்கே கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா சரியான வேறுபாடு பின்வருவற்றில் எது சரியான வேறுபாடு கேட்டிருக்காங்க. அதனால் ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியானது. ஸோ அவ்வளோ கொஷினை படித்து ஒவ்வொன்றா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுக்கு இந்த ஈக்குவேஷனை நம்ம கம்பேர் பண்ணோம்னா we will get the solution. ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஆஃபுக்கு 0.693/Kன்னு வரும். செகண்ட் ஆர்டருக்கு 1/K × A0. இங்கே கான்சன்ட்ரேஷன் டேர்மே நாட் இன்வால்வ்டு. இங்கே கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இஸ் இன்வால்வ்டு A0 இருக்குது. ஸோ அதனால் ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஒன். 2018 சிபிஎஸ்சியில் வினைவிட பொருட்களின் ஆரம்ப செறிவு 2 மடங்காக்கும் பொழுது பூஜ்ய வகை வினையின் அரை ஆயுட்காலம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பாதியா குறமா, எந்த மாற்றமும் இல்லையா, 3 மடங்காகிறதா, 2 மடங்காகிறதா? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் டபுள்டு. த ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் 0 ஆர்டர் ரியாக்ஷன் என்ன ஆகும்? ஆஃபா, ட்ரிபிள்டா, ரிமைன் அன்சேஞ்சா, இஸ் ஹால்டா? லெட் அஸ் ப்ரூவ் இட். We know T of is equal to A0/2K. That is for 0 order reaction. செறிவு ரெட்டிப்பாதல் கான்சன்ட்ரேஷன் இஸ் டபுள் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கிட்ட கான்சன்ட்ரேஷன் 1ங்கிறப்ப A0/2Kன்னு வச்சுக்கிறேன். டபுளுங்கிறதால 2A0/2Kன்னு வச்சுக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. 2 கான்சன்ட்ரேஷன் டபுளுங்கிறதால 2 டைம்ஸ். அப்போ T of is equal to A0/K. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஒப்பிடலாம் எப்படின்னா கம்பேரிசன் 1 and 2 நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்போ இதை அப்படி எடுத்துக்குவோம். இந்த ரெண்டை இங்கே கொண்டு வந்துக்குவோம். 2T of is equal to A0/Kன்னு எழுதலாம். இங்கே அடுத்ததில் T of is equal to A0/K ஈக்குவேஷன் 2. ஸோ T of the 0 order reaction என்ன இருக்குது? டபுளாக இருக்குது. ஸோ அதனால் இதை டபுள் பண்ணோம் அப்படின்னம்னா K என்ன ஆகுது? டபுள் ஆகுது. ஸோ டபுள்டு இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன் 2 மடங்கு ஆகிறது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணோம். A0/K is equal to K. இங்கே 2 times. Here T of,
here 2 times of T off, அதனால் 2 மடங்கு ஆகிறது. எய்ம்ஸ் 2005 மெத்தில் குளோரைடு மெத்தனாலாக நீரார் பகுப்படையும் போது வினையின் வேகம் நீரை விட டிஎம்எஃப்பில் அதிகம். இது கூற்று. காரணம் மெத்தில் குளோரைடு நீரார் பகுத்தல் வினை இரண்டாம் வகை வினை. Assertion rate of hydrolysis of methyl chloride methane higher in DMF than in water. Hydrolysis of methyl chloride follows second order kinetics. ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணலாம். கூற்று என்ன சொல்லுது? கரெக்ட், எஸ். காரணம் ரீசன் அதுவும் என்னது? சரி. வினை வேகம் இதுக்கு ரேட் எழுதணும் அப்படின்னோம்னா எஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மெத்தில் குளோரைட் ஆஸ் வெல் அஸ் த சால்வெண்ட் வி ஹேவ் டு கம்பேர். இது வந்து SN2 ரியாக்ஷன். ஸோ போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த SN2 reactions. ஸோ அதனால் ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். வாட் இஸ் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்? கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். இங்கிலீஷில் சொல்லும் பொழுது if both assertion and reason are true and the reason is the correct explanation of assertion. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ். அடுத்தது 2015 A gives B என்ற வினையின் வினைவேக மாறிலி K கொடுத்துட்டாங்க. This is nothing but a rate constant K is given. A இன் செறிவு 5 மோலார் எனில் 20 நிமிடங்களுக்கு பிறகு B அளவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. The rate constant of the reaction A gives B அது per second. A வந்து 0.5 மோலார், B after 20 minutes how much? So what is the time? We know பூஜ்ய வகை வினை zero order reaction K is equal to X by T. K is given this value. X they are asking time in seconds we have to convert, and 20 into 60. So cross multiply 0.6 in 10 power minus 3 into 20 into 60. So simply பண்ணோம்னா we will get 0.72 molar. So 0.72 எங்க இருக்குன்னு பார்க்கணும். That is nothing but fourth option. So very simple problem. K is equal to X by T அப்படிங்கிறத ரீகால் பண்ணிட்டு we have to substitute and simplify. அவ்வளோதான், nothing in that. அடுத்தது Neet 2022 A gives விளைபொருள் என்ற முதல் வகை வினையில் A இன் ஆரம்ப செறிவு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A 0.1 5 நிமிடங்களுக்கு பிறகு இது A மைனஸ் இது வந்து A மைனஸ் எக்ஸே கொடுத்துட்டாங்க 0.001 எனவும் இருந்தால் அந்த வினையின் வினைவேக மாறிலி K என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் A gives product இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A is 0.1 m which becomes A minus x 0.001 m after 5 minutes. Rate constant for a reaction in minute inverse is what? We know the integrated rate equation formula. Recall the formula. K is equal to 2.33 by T into log of A by A minus x. A is given as 0.1. A minus x direct அங்க கொடுத்திருக்காங்க. That is nothing but 0.001. 0.1 divided by 0.001 nothing but 100. இதை சிம்பிளை பண்ணா we will get 100. Yes. 100 எப்படி எழுதலாம்? 100 is equal to 10 square எழுதலாமா? ஏன் எழுதணும்? அப்போ தான் நம்ம வந்து log எல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் to know the log value. இப்போ 2.303 by 5 log 100. 100 we can write it as 10 square. log 10 square எப்படி எழுதலாம்? 2 log 10 எழுதலாமா? Bring it this here. 2 log 10. log 10 how much? 1. For this we have to substitute as 1 and 2 into 1. அப்போ 2.303 by 5 into 2 into 1. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னம்னா 4 4.6 அப்படின்ட்டு இருக்கு டிவைடட் பை 5. அப்போ கிட்டத்தட்ட ஒன்று ஆனால் 1 விட கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ 0.9212 minute. தட் இஸ் த ஆன்சர் while solving. அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் 0.9212. தட் இஸ் அவைலபிள் இன் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ 0.9212 இஸ் த ஆன்சர் ஃபார் தட். தேங்க்ஸ் டு தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரேட் இன்டகிரேட்டட் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணி ஸோ அதில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் நீட்டில் கேட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஐ திங்க் ஸோ இட் பிகம்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஃபார் சால்விங் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் திஸ் கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். தேங்க்யூ.